ஹலோ காய்ஸ் சரங்கே நான் தான் உங்கள் லவ்லி எல்லாரும் பிறகு கண்டிப்பாக நினைப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு நியூ இயர் தான். ஹாப்பி நியூ இயர் தங்குங்களா எல்லோரும். இந்த டேவை நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க. இந்த டேவை வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக தான் ஒரு நியூ இயர் ஸ்பெஷல் ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். இது வந்து OT7க்கு. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் காமெடியாக ஃபன்னாக அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இது வந்து ஒரு கோஸ்ட் இது மாதிரியும் வரும். ஓகே, ஸோ வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் டியர்ஸ். எல்லோரும் வந்துட்டு ஜாலியாக இருங்க. ஓகே, நான் ரொம்ப விளக்கலான்னு பேச விரும்பலை. நம்ம நியூ இயர் ஒன் ஷாட்குள்ளே போகலாமா? ஸ்டோரி நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூர் போகலாமா, இதுதான் ஸ்டோரி நேமே. செம்மையாக ஃபன்னாக கொண்டு போகலான்னு தான் நான் இந்த ஸ்டோரி எடுத்திருக்கேன். OT7 கொடுக்கலான்ட்டு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு கேட்டேன் மித்ரா சிஸ்டர்கிட்ட. அவங்க எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் தான். ஸோ வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான். அவங்களும் வந்து OT7 போடு அப்படிங்க மட்டும் தான் அவங்க சொன்னாங்க. அதனால நான் ஓகே OT7 போடலாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம போகலாம், ஸ்டோரிக்கு போகலாம். இது வந்துட்டு எந்த ஒரு இன்ட்ரோவும் வேண்டான்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி ஸ்டோரியிலே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் சீனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வீடு. இது ஒரு குடும்பமாக ஒரு கூட்டு ஃபேமிலி மாதிரி. ஓகே, எல்லாம் வந்துட்டு அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அக்கா தங்கச்சி அந்த மாதிரி தான் ஒரு கூட்டு ஃபேமிலி இது. இங்கே வந்து OT7, அதாவது நம்ம பாய்ஸ் எல்லாருமே இருக்காங்க. கிம் நம்ஜூன், கிம் சுக்ஜின், மின் யோங்கி, ஜங் ஹோசக் எல்லோரும். அதாவது அவங்க ஷார்ட் நேமை சொல்லணும்னா ஜின்னு, ஆரம், அப்புறம் வந்துட்டு ஷுகா, அப்புறம் வந்துட்டு ஜேஹோப், அப்புறம் நம்ம அப்புறம் JK, ஜிமின் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின்ஸும் 7 பேர் இருக்காங்க. 7 பேர் நேமும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேர் வந்துட்டு நம்ஜுனோட பேர் வந்துட்டு, அதாவது நம்ம ஆரமோட பேர் வந்துட்டு ரக்ஷு. நம்ம ஜின்னோட பேர் வந்துட்டு ரேணு. அப்படியே நம்ம வந்துட்டு ஷுகாவோட பேரோட நேம் பார்த்தோம் அப்படின்னா மாயா. ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே ஜேஹோப்போட பேரோட நேம் வந்துட்டு மோனி. நம்ம ஜிமின் இருக்கார்ல, அவரோட பேரோட நேம் வந்துட்டு என் பேர் நேமே எனக்கு மறக்குது, சோஃபி. ஓகே, சோஃபி தான் ஞாபகம் வரும். சோஃபி. நம்ம டேயோட பேர் வந்துட்டு லியா. அப்புறம் JKவோட பேர் நேம் வந்துட்டு எமி. இதால் நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும், அதனால் நான் இதை வச்சுருக்கேன். அப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணி போடுறேன். நேமெல்லாம் மென்ஷன் பண்ணி போட்டுட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எந்தெந்த பேருக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணி போட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் நான் போட்டுறேன். ஓகே, குழப்பமாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு பெருசாலாம் ரொம்ப இன்ட்ரோலாம் எதுவும் கிடையாது. அவ்வளோதான், உங்களுக்கு பேர் ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். ஸோ நீங்கள் எல்லாமே கூட்டு ஃபேமிலி, கூட்டு குடும்பம். அதாவது எப்படின்னா ஒரு சில பேர் அக்கா தங்கச்சி, ஆனால் ஒரு சில பேர் கசின் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி. அதாவது அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அந்த மாதிரி, அத்தை பையன் மாமா பையன் அவங்களும் அதே மாதிரி தான் பிரதர்ஸ். அப்புறம் கசின் பிரதர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது எப்படின்னா நம்ம நம்ஜூன், ஜின், அப்புறம் வந்துட்டு ஷுகா, அப்புறம் வந்துட்டு நம்ம ஜேஹோப் 4 பேர் வந்துட்டு அண்ணன் தம்பி. எப்படி சொல்ல, அண்ணன் தம்பினாலும் ஒரு 2 பேர் அண்ணன் தம்பி, இன்னொரு 2 பேர் வந்துட்டு இன்னொரு, அதாவது அப்பா பெரியப்பா அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி அண்ணன் தம்பி அந்த மாதிரி வரும். இன்னும் 2 பேர் வந்து கசின் பிரதர்ஸ். சாரி, அந்த 3 பேர் வந்து கசின் பிரதர்ஸ். அதாவது நம்ம மக்னிலைன் இருக்காங்கல்ல, அவங்க 3 பேர் வந்துட்டு கசின் பிரதர்ஸ் இவங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி தான் உங்கள் இதுலேயுமே வந்துட்டு, அதாவது உங்கள் 7 பேர்லேயும் அக்கா தங்கச்சி கொஞ்சம் பேர், அதாவது வந்துட்டு நம்ம ரக்ஷு, ரேணு, அப்புறம் வந்துட்டு மாயா 3 பேர் வந்துட்டு அக்கா தங்கச்சி. அப்புறம் வந்துட்டு மோனி மட்டும் தனியாக இன்னொரு சித்தப்பா பொண்ணு அந்த மாதிரி, சித்தி பொண்ணு அந்த மாதிரி. மிச்சம் 3 பேர் நம்ம மக்னிலைனுக்கு ஜோடி இருக்காங்கல்ல, நம்ம சோஃபி, லியா, எமி, அவங்க 3 பேர் வந்துட்டு அவங்க 3 பேர் சிஸ்டர்ஸ். அவங்க வந்துட்டு எப்படின்னா மாமா பொண்ணு அத்தை பொண்ணு அந்த மாதிரி கசின் சிஸ்டர்ஸ் இவங்களுக்கு. நம்ம ஹையாங் லைன்ஸோட பேருக்கு சிஸ்டர்ஸ், சாரி எப்படி சொல்ல, கசின் சிஸ்டர்ஸ், அத்தை பொண்ணு அந்த மாதிரி, அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அந்த மாதிரி அவங்க. ஸோ வந்துட்டு இப்படி தான் அவங்க கூட்டு ஃபேமிலியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாேருக்கும் முறை வரும் அந்த மாதிரி தான். எப்படி இவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா அவங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து மாமா பசங்க அந்த மாதிரி வரும். நீங்கள் எல்லோரும் அத்தை பொண்ணுங்க அந்த மாதிரி வரும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே முறை வரும், அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஓகேயா, இது குழப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ என்னன்னா, நீங்க வந்துட்டு இப்போ பரபரப்பா உங்க வீடே ரொம்ப பரபரப்பா போயிட்டுருக்கு. ஏன்னா கிளாஸ் அதாவது காலேஜுக்கு வந்துட்டு எல்லாம் கிளம்பிட்டுருக்கீங்க. எல்லாருமே காலேஜ் தான். எல்லாம் 1, 2 வயசு இளையதுங்க அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு சில பேர் தான் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க. அதாவது நம்ம நம்ஜூனும், ஜின்னும் வந்து வேலைக்கு போகிறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸில் வந்துட்டு ரக்ஷுவும், ரேணுவும் வேலைக்கு போகிறாங்க. மற்ற யாருமே வேலைக்கு போகல. மற்ற எல்லாமே காலேஜ் படிக்குதுங்க. ஒரு குரூப் 3rd இயர், ஒரு குரூப் வந்துட்டு 2nd இயர், ஒரு குரூப் 1st இயர் அந்த மாதிரி படிக்குதுங்க. அதுலேயும் நம்ம மக்னி லைன் வந்துட்டு 1st இயர் தான் படிக்கிறாங்க. அதே மாதிரி மக்னே லைன் கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் பேர் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு 1st இயர் தான். அவங்களோட தான் படிக்காங்க. அவங்க கிளாஸ் தான். ஒரே வந்து சண்டையாக தான் இருக்கும். வீட்டில் வந்து சண்டை கன்டினியூ ஆகிட்டே இருக்கும். அவங்க அம்மா அப்பாலாம் திட்டிகிட்டே இருப்பாங்க, எதுக்கு தாண்டா அப்படி சண்டை போடுறீங்க அப்படி. அடங்க மாட்டாங்க. எல்லோரும் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு கேரக்டர், சின்ன பையன் கேரக்டர் தானே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அப்படி தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்கெல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டு. அதாவது 2nd இயர் 3rd இயர் படிக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூர்டு தான். மிச்சவங்களும் வந்துட்டு 2nd இயர் 3rd இயர் அந்த மாதிரி படிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹையர் லைனில் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அந்த 2 பேர். அவங்களும் ஒருத்தங்க 3rd இயர், ஒருத்தவங்க வந்து 2nd இயர் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் பாய்ஸ்லேயும் ஒருத்தங்க 3rd இயர், ஒருத்தங்க 2nd இயர் அந்த மாதிரி படிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இப்படி தான் உங்களுக்கு டேஸ்லாம் போயிட்டுருக்கும். ஒரு மாதிரி ஃபன்னாக அந்த மாதிரி சண்டைலாம் போடுவீங்க, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் நம்ம ரக்ஷுவும் ஆரமும் வந்துட்டு லவ் பண்ணுறாங்க. அது வந்து வீட்டுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதாவது சிஸ்டர், பிரதர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கீங்களா, யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாமல் அந்த மாதிரி சீக்ரெட்டாக லவ் போயிட்டுருக்கும். அது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு நாள் வந்துட்டு ரிவீலாக இருக்கும் வீட்டில் வந்துட்டு. அப்போது வந்துட்டு அதாவது வீட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. பசங்க நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க. பெரியவங்க எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு கல்யாண வீடு, ஃபங்க்ஷன் வீடு அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் எல்லோரும் மட்டும்தான் இருந்துப்பீங்களா. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, யார் பெரியவங்க தான் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ்க்கு போயிட்டு 2 பேரும் நல்லா லவ்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. நீங்கள் எல்லோரும் மேலே வந்து பார்த்ததில்ல, அவ்வளோதான். எல்லோரும் அப்படி பேக் முடிச்சுட்டு பார்த்துட்டு இருந்துப்பீங்க. அவங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருப்பாங்க மாட்டிக்கிட்டு. அதாவது லியாலாம் போயிட்டு, இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா மாரு இந்தேடி, என்னடி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷிட்ட போய் நீ வாய் மட்டும் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் திட்டி விட, இப்படியே அங்கே ஃபன்னாக போயிட்டுருக்கும். இதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா எங்களுக்காக ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க. அதாவது மிச்சவங்க எல்லாருமே சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு எல்லாருமே சின்னவங்க தானே. ஸோ அதனால் வந்துட்டு இவங்க சொன்னா தான் வீட்டில் காரியம் நடக்கும் அப்படிங்கிறதுனால இவங்கள கேட்க சொல்கிறதுக்காக இவங்கக்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க. உங்கள் லவ் மேட்ரு வீட்டில் தெரியக்கூடாதுன்னா நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு டூர் போகணும். நம்ம வந்துட்டு ஒரு 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 பங்களா மாதிரி நான் ஒரு இடத்த பார்த்துருக்கேன். அங்கே வந்து நம்ம டூர் விசிட் போவோமே அப்படின்ட்டு நம்ம யார் தெரியுமா, நம்ம ஜிமின் தான் அந்த ஐடியா கொடுக்குறாரு. அப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு சிங்சாங் அவர் வந்துட்டு ஒத்து ஊதுறாரு ஜிமினுக்கு. அவருக்கு தான் ஹாரர் இதுனா ரொம்ப பிடிக்கும்ல ஜேகேக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அவர் ஆமாம் போகணுன்ட்டு ரொம்ப அவர் ஒரு பக்கம் அடம் பிடிக்கிறார். அவர் தானே இருக்கிறதே குட்டி பையன். ஸோ அதனால் ரொம்ப அடம் இருக்காரு. நம்ஜுனா ரொம்ப திட்டுறாரு, டேய் நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான இடம், அங்கே போய் டூர் போகணும்னு சொல்கிறீங்க, டூர் போகிறதுக்கு வேறு இடமாடா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. அங்கே எல்லோரும் முடியாது 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 அங்கே தான் போய் ஆகணும்னு அவ்வளோ பேர் அடம் பிடிக்கிறீங்க. அவருக்கா என்ன செய்யணும்னு தெரியல. ஐயோ இதுக்கு வேறு இப்படி சொல்லுது, அங்கே போகிறோன்னு வீட்டில் மட்டும் தெரிஞ்சால் என்ன தெரியுமா அப்படி சொல்லி திட்டுறாரு. அவங்க அஸ்வா வந்துட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வந்து மூடிட்டு வேறு இடத்த சொல்லு, எதுக்கு அங்கே போகிறோன்னு டைரெக்டாக சொல்கிறேன், நம்ம வேறு எங்கேயோ போகிறோம் அப்படின்ட்டு சேஃபான ஒரு பிளேஸாக சொல்லு, நம்ம டேரெக்ஷனை மாற்றி போயிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு அவர் அசால்ட்டாக சொல்கிறாரு. நஞ்சுனா அப்படியே பேன் பார்க்காரு, என்னடா இப்படிலாம் பேசுகிறீங்க, பயமாக இருக்குடா எனக்கு அப்படின்றாரு. அஜய்க்கு வந்துட்டு அண்ணா நானே பயப்பட மாட்டேன், நீ என்னத்துக்கு பயந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்ப தைரியமாக அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. டயாங்கு கொஞ்சம் ஆட்டம் கொடுக்குது. அவர் கொஞ்சம் கையில் ஷிவராயிட்டு, டேய் நான் வரல இந்த விளையாட்டுக்கு, நானும் அந்த டூர் போகலண்ணா, இவங்க தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நான் உன் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிட்ட போய் நிற்கிறாரு அவருக்கு சப்போர்ட்டாக. ஜிமினா மண்டையில் தட்டி இந்த பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி எடுத்துருட்டாரு. எங்கள் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டாரு. டயாங்கு ஒன்றுமே இல்லை, ஏன்டா என்னெல்லாம் இருக்கிறீங்க, நான் பயப்படுவேன்டா, காற்றடிச்சாலே பயப்படுறாள், என்னைக்கு போய் என்ன அப்போல்லாம் கூப்பிட்றீங்க அங்கிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயந்துகிட்டே இருக்காரு. இங்கே வந்துட்டு இவங்களுக்கு என்ன செய்ய தெரியல, நீங்களாம் போயிட்டு ரக்ஷுவை போட்டு பஞ்சர் ஆக்குறீங்க, எங்களுக்கு தெரியாது, நீ வந்து தான் ஆகணும், நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு பக்கம் உழுக்க அவள் ஐயோ தாய்ங்களா போய் தொலைங்க, நான் கேட்டு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அக்செப்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் ஆரம்பம் வந்துட்டு சரி அவளே அக்செப்ட் பண்ணிட்டா, நம்மளும் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்குது, எப்படி இவ்வளோ பெரிய அவ்வளோ தூரத்துக்கு தனியாக கூட்டு வந்துருவோமா என்ன ஆகுமோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயப்படுறாரு. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ ஒரு ஈவினிங் டைம் போல் ரக்ஷுவும் ஆரம் தான் ஒன்றா போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க இந்த விஷயத்த, நாங்கள் டூர் போகலான்னு இருக்கோம், இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சேஃபான பிளேஸை தான் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காஷ்மீர் போகிறோம், ஊட்டி போகிறோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்த சொல்லிட்டு டூர் போகிறோன்ட்டு பேரில் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஓகே இங்கே தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க, பசங்க ஆசைப்பட்றாங்க போயிட்டு போகிறாங்க, எல்லோரும் ஒன்றா தானே போகிறாங்க, தனியாக ஒன்று போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்ட்டாங்க. இப்போ வந்துட்டு அவ்வளோதான், எல்லாருக்கும் குஷியாகி போச்சு, எல்லாருக்கும் அந்த விஷயத்த சொல்லவே
நம்ம போகிறோம் ஒரே ஆர்ப்பாட்டம் தான். ஜங்குக்கு ஜிம்மின்னு டைம்லாம் 3 பேர் அப்படியே வந்துட்டு கொட்டடிச்சாங்க. வந்துட்டு எப்படி சொல்கிறது, பாத்திரம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுட்டு அந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு குதிச்சுட்டு ஆடிக்கிட்டு பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு ஆரம்புக்கு தலை வலிக்குது. ஐயோ எதுக்கு இந்த குரங்குங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தலையில் கை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு. இங்கே ரக்ஷுவும் அதே தான். இங்கே மிச்ச கேர்ள்ஸும் வந்துட்டு அப்படி தான் குதிச்சிட்ருக்காங்க. மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த 3 மக்னை கேர்ள்ஸும் இருக்குல்ல, அது மக்னை லைன்ஸ் தான் எல்லாமே இந்த வேலையில் பார்த்துட்டு இருக்குது. ரொம்ப இந்த சேட்டை பண்ணுறது எல்லாமே மக்னை லைன்ஸ் தான். ஸோ ரொம்ப குரங்கு சேட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்களும். அதாவது எப்படி சொல்கிறது, லியா போயிட்டு டேமோட கையை பிடிச்சி சுற்றிக்கிட்டு ஆடிக்கிட்டு அந்த மாதிரி அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவோடு சேர்ந்துட்டு அவர் வந்துட்டு நம்ம மாயா போயிட்டு சுகாவோட ஹேண்டை பிடிச்சி ஆட கூப்பிட்றாங்க. அவர் எந்திப்பானா நான் அதை ஆடுறதா நீ யாருக்கிட்ட வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு திரும்பி உட்காந்துக்கிட்டாரு. கையை பிடிச்சிருக்கா அந்த மனுஷன் உட்காந்து இடத்த விட்டு நகரில் கல் மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அவளுக்கா ஐயோ சி இதுக்கிட்ட போய் ஆட வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துட்டு ஜின்னை கூப்பிட்டுட்டு ஆட போயிட்டா. அவரும் கூட சேர்ந்து செம்மையாக ஆடிட்டுருக்காரு. மனுஷன் ஆடுனா எப்படி ஆடுவாருன்னு தெரியும்ல, சூப்பராக ஆடுவார்ல. ஸோ அந்த மாதிரி ஆடிட்டுருக்காரு. பயங்கரமாக பாட்டெல்லாம் போட்டு அத்தாரு பாட்டு போட்டு ஆடுறாங்க. அப்படின்னு நிறைய குத்து சாங்லாம் போட்டு ஆடிட்டுருக்காங்க. பார்த்தா திடீர்னு அவங்க பேரண்ட்ஸ்லாம் எங்கேயும் வெளியே போயிட்டவங்க மறுபடியும் வந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தோன்னே டக்குன்னு அவங்க பாட்டெலாம் ஆஃப் போயிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு என்னடா எங்களை பார்த்து அமைதியாக உட்காருறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பயம் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. பயமா உனக்கா டே இதெல்லாம் நம்புற மாதிரியில இருக்குது அப்படின்ட்டு ஜங்கு கூடப்பா வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவரை பார்த்து ஒரு மாதிரி மேலே கீழே பார்த்து போயிட்டாரு. ஜங்குக்கு அப்படி பல்ல ரெண்டுக்கு அப்படி காட்டிட்டு அப்படி உட்காந்துருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே தான் வந்துட்டு ஃபன்னாக போயிருக்கும் அந்த டே. இப்போ வந்துட்டு கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டூர் போகிற டேவும் வருது. எல்லோரும் வந்து பேக் பண்ணுறீங்க ட்ரெஸ் எல்லாம். லியாக்கு, ரக்ஷுக்கு, அப்புறம் வந்துட்டு மிச்ச பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் 1-2 பேருக்கு பயமாக இருக்குது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் மிச்சம்லாம் நல்லா ஜாலியாக குதின்னு குதிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் பயந்துப்பாலாம். அதுக்கப்புறம் அவங்க ஃபன் பண்ணுறத பார்த்துட்டு கூட சேர்ந்து அவளும் சேர்ந்து ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனால் ரக்ஷுக்குலாம் அடிவேலாம் கலக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாங்க, அந்த பங்களாலாம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே போய் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் கேட்காங்க என்ன பிளான், முதல்ல எதுக்கு அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு ஜங்குக்கு தான் அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது வீட்டில் வச்சு இல்லை, இப்போ வந்து அவங்க ஒரு வேன் புக் பண்ணி வேனில் வந்து இப்போ ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பெரிய வேன் தான் பிடிச்சிருக்காங்க. அந்த வேனை பிடிச்சி தான் இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ அப்படி தான் எல்லோரும் வந்து பேசிட்டு பாட்டெலாம் போட்டு ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்களாம். ஸோ அப்போ தான் கேட்குறாங்க என்ன விஷயம், எதுக்காக நம்ம அங்கே போகிறோம், இது என்ன ஒரு டூர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜங்குக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு புக்கு மாதிரி கையில் வச்சுருக்காரு. இந்த புக்கை பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நிறைய ரிச்சுவல்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்துட்டு இப்போ அங்கே வந்துட்டு இந்த இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு லாக்கெட், இந்த லாக்கெட் மாதிரி இருக்குல்ல, அந்த லாக்கெட் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கீம் இருக்கும். அந்த கீயை எடுத்து அங்கே தான் ஒரு ரகசிய ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே ஒரு ரகசிய ட்ரா இருக்குது. அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ரொம்ப பழமையான ஒரு பொருள் இருக்குது. என்னதுடா, அது வந்து ஒரு மணல் கடிகாரம். எது மணல் கடிகாரம்? டே அது கேட்டால் நானே வாங்கி கொடுக்குறேன், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் திட்டுறாரு. அண்ணா லூஸ் மாதிரி பேசாத ஆரம்பனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டுறாரு ஜெயிக்க வந்து. டே எதுக்கிட்ட மரியாதை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திட்டு கேட்கவும், உனக்கு நான் என்ன சொல்கிறது, அந்த மணல் கடிகாரம் நார்மலானது இல்லை, அதுக்கு நிறைய பவர் இருக்குது. அது ஒரு ஆளையே ஆட்டி வைக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப பவரானது. அதில் ஒரு ஆன்மா கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆன்மாவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் கேள்விப்பட்டது அப்படி இல்லையே, ஏதோ 18 ஆன்மாவோ 14 ஆன்மாவோ இருக்குன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஜிமின் வந்து சொல்லவும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. இது 18 14 என்னடா சொல்கிறீங்க, அவ்வளோ பேர் எப்படா அதுக்குள்ளே அடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி ஷாக்காகவே பார்த்துட்ருக்காங்க. ஜேக்கா வந்துட்டு இப்போ கொஞ்சம் சொல்லிகிட்ருக்காரு, அந்த பேக் ஸ்டோரி சொல்லிட்டுருக்காரு. அது ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் அந்த பங்களா வந்துட்டு ஒரு பெரிய அரண்மனை சரியா, அங்கே வந்துட்டு ஒரு 14 பேர் நல்லா ரொம்ப ராஜபோகமாக வாழ்ந்திருக்காங்க. ஒரு 7 இளவரசர்கள், அவங்களுக்குன்னு ஜோடியாக 7 இளவரசிங்க வந்தாங்க. ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ராஜ்யமே அப்படி மடிஞ்சு கீழே விழுந்துச்சு, நாசமாக போச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி போச்சு. அது ஏன் போச்சு எதுக்கு போச்சுன்னு தெரியாது. ஆனால் அவங்க கூப்பிட்டு ஒரு ஜோசியரை கூப்பிட்டு விசாரிக்க போது இவங்க 7 பேரையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தான் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரிட்டு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணவே தெரியாது. தன்னோட நாட்டை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக அந்த 7 பேரையும் அந்த அந்த சாமியார் சொன்னான்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அவர் வந்து அந்த
போலி சாமியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இவங்களும் அந்த 7 பேரையுமே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் நாட்டுக்காக அவங்க சொந்த ஒய்ஃபே அவங்களோட சொந்த மனைவியவே வந்துட்டு பலி கொடுத்துருப்பாங்க. அப்படி பலி கொடுத்த பிந்தி ஒரு 7 நாளுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே ஆன்மாவாக அவங்கக்கிட்ட வந்திருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாது. எப்படி இவங்க வந்தாங்க, எப்படி இது அப்படின்ட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வந்துட்டு பயமாக இருக்கும். அதுவும் வந்தவங்க நார்மலாக வரல, ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப கொடூரமான ஒரு ஆன்மாவாக வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியாது, அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே எல்லோரும் வந்துட்டு சொல்ல கதையை சொல்ல எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. டயங்கெல்லாம் கை காலில் கிடுன்னு ஆடிட்டுருக்கு. அவர் வந்துட்டு அப்படியே சுகாவோட ஹேண்டை இறுக்கமாக பிடிச்சிட்ருக்காரு. சுகாவா டேய் கையை விட்டுரு, அந்த ஆக்கில் போயிடு, இல்லைன்னா வச்சுக்கோயேன் கொமட்ட வாக்கில் குத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை இல்லை எனக்கு பயமாக இருக்குது சுகா, நான் விட மாட்டேன், கை விட மாட்டேன், நீ எங்கேயாவது அது வந்துருச்சுன்னா டேய் அது அங்கே தாண்டா இருக்கும், இங்கே எங்கடா இருக்குது, நம்ம போயிட்டு தாண்டா இருக்கணும், அந்த இடத்த கூட ரீச் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. இல்லை நான் கையை பிடிச்சிக்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. இப்போ வந்து ஜேக்காவும் அந்த கதையை சொல்லி எப்படி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு எனக்கு சரியாக தெரில, கதை எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இங்கே எல்லாருக்கும் அப்படி டிசப்பாயிண்ட் ஆகிட்டியே, என்னடா அது பாதி நீ அரைகுறையாக முடிக்கிற கதையை ஒழுங்காக சொல்லி தரடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவரும் சரி இந்த புக்கில் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்க்காரு. அவருக்கு அந்த புக்கிலேயே மிச்ச கதை கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அந்த 7 பேர் வந்துட்டு இந்த 7 பேரையும் கொன்றுப்பாங்கங்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் அவங்க பழி வாங்கிட்டாங்க அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடமே ரொம்ப பாழடைஞ்சு போச்சு. அந்த நாடு, அந்த ஊர், அதாவது ஊருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊரே வந்துட்டு பாழடைஞ்சு ரொம்ப இதாகி போச்சு. அந்த இடத்துல மக்களே வாழலை, எல்லோரும் குடிபெயர்ந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த இடமே ரொம்ப பாழடைஞ்சு தான் இருக்கும். அந்த பாழடைஞ்ச இடத்துக்குள்ளே தான் அந்த பாழடைஞ்ச அரண்மனையும் இருக்குது, நம்ம அங்கே போகிறோம் அப்படின்ட்டு சொல்லவும் அவ்வளோதான். டேங்க்கு இருந்த பயம்லாம் இன்னும் அதிகமாக ஆயிடுச்சு. ரொம்ப அந்த தைரியம், இருந்த தைரியம்லாம் எங்கே காணாமல் போச்சுன்னே தெரியல, அப்படியே போயிடுச்சு. அவர் ரொம்ப பயந்து போய் சுகாவை பயங்கரமாக ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. சுகாவா ஏன்னு விட்டு தொலைடா டேய், ஏன்டா அப்படி பண்ணுற, ஐயோயோ ஆரம்பம் பிடிச்சி இடுறா அப்படின்னு சொல்லி கேட்கும். அவர் பிடிச்சிட்டு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துப்பாரு. இப்போ ஆரம்புக்கு தவிட்டார். ஆரம்பம் பிடிச்சி டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. ஐயோ இந்த குழந்தை பையனெல்லாம் கூட்டு போய் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்ருக்காரு. ஜங்குக்கா அவன்லாம் பெரிய பையனே கிடையாது, அவன் எனக்கு தம்பி, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கடைசியில், அவன் தான் ஆக்சுவலி கடைசியாக இருந்திருக்கணும், ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. இது டயாங்கா பார்த்து முறைச்சிட்ருக்காரு. உனக்கு அவ்வளோ சிரிப்பாவாடா இருக்குது, என்னை பார்த்தா உனக்கு என்ன கேலியாவாடா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் செம்ம கண்டில் அப்படியே வந்துட்டு முறைச்சிட்ருக்காரு. எந்த இடத்துக்கு கூட்டு போது பாரு நாய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் உட்காந்துட்ருக்காரு. இங்கே மற்ற பிள்ளைங்களுக்கும், அதாவது மற்ற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த கதை கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயம் வந்துடுச்சு. இப்போ என்ன செய்கிறது அப்படின்ட்டு, இந்த இடத்துக்கு போய் தான் ஆகணுமா காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு சவுண்டு கொடுத்து, வேறு யாரும் இல்லை நம்ம லியா தான். அவள் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தா. அவளும் வந்து சவுண்டு கொடுக்க அவங்க வந்துட்டு போய் தான் ஆகணுன்ற மாதிரி எல்லோரும் சொல்லவும், ஐயையோ எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரிட்டு நம்ம மாயா வேற ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா. ஜேகோப்பெல்லாம் ரொம்ப பயந்துட்டுருக்காரு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இப்போ விட்டுருங்கடா, ஓடிடுறேன்டா வீட்டுக்கு, என்னை விட்டுருங்க, எங்கேயே இறக்கி விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஆனால் ஜேக்கெல்லாம் விடலை, கையை அப்படியே பிடிச்சிக்காரு. இங்கே தான் இருக்கேன், எங்கள் கூட தான் வரேன், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறேன். எது உன் கூடயா வரா, மற்றவங்க கூட வந்தால் கூட பின்னாடி வரேன்டா, உன் கூட வந்து முதல்ல என்னை உள்ளே கூட்டு போய் மாட்டி விட்டு அடிவாங்க, இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை தட்டி விட்டுட்டு அப்படியே போயிட்டு ஜின்னோட ஹேண்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. இங்கே வந்துட்டு அப்படியே ஃபன்னாக போயிட்டுருக்கு அந்த டைமிங்கு. இப்போ வந்துட்டு ஒரு நைட் டைம் கிட்ட ஆகுது. அட பாவி, இருட்டுற நேரமாடா அந்த இடத்துக்கு கூட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆரம்பமாக திட்டுன்னு திட்டுறாரு. உனக்கு டைமிங்கே தெரியாதடா, அது கொஞ்சம் சொல்லியிருந்தா நைட்டோட நைட்டை கிளம்பியிருந்தா கூட நேரம் காலையிலக்குள்ளே அது இங்கே வந்துருக்கலாம். நம்ம பகல் நேரத்தில் வராமல் ஏன்டா அப்படி நைட் நேரத்தில் வர வச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு ஆரம்பம் ஜெயிக்கவா. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா த்ரில்லாக இருக்கும் ஆரம்பம், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் அந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுறாரு. பட் உங்களால் தான் அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியல, பயமாக இருக்குது மிச்சவங்களுக்குலாம். ஆனால் கூட சேர்ந்து ஜிம்முன்னு கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணார். ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. பட் டயங்கெலாம் அப்படியே கண்ணை மூடிட்டு நான் எதையும் பார்க்க மாட்டேன் அப்படிங்க மாட்டு ஆரம்பம் தான் பயங்கரமாக ஹக் பண்ணி உட்காந்துட்ருக்காரு. ஐயோ அப்படின்ட்டு அவர் வேறு தலையை அப்படி கோதி கொடுத்துட்ருக்காரு டேங்க்கு. அங்கே ஜேகோப்லாம் அப்படியே ஜின்னை வந்து அப்படியே காலெல்லாம் அப்படி போட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. எங்கேயும் பார்க்கல. அப்படியே நான் தூங்கிடுவேன்டா, என்னை வந்த பிந்தி எழுதி கொடுங்கன்ற மாதிரி அப்படியே படுத்து அந்த மனுஷன் ஒரே பிளாட் தூங்கிட்டாரு. இங்கே சுகாலாம் வந்துட்டு அப்படியே பயந்துட்டு தான் இருக்காரு. ஆனால் வெளியே தான் அந்த மனுஷன் காட்டிக்க மாட்டார். ஸோ அதனால் வந்துட்டு அவர் வெளியே காட்டிக்கல, அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. இங்கே லியாவும் அதே தான் கொஞ்சம் பயப்படுறா. அப்போ வந்துட்டு நம்ம
இவ இருக்காள், அதாவது எமி இருக்காள். எமி தான் வந்துட்டு சமாதானப்படுத்துகிறா. சரி பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவன் சும்மா எல்லாம் கட்டுக்கதை அதை தான் சொல்லிகிட்டு இருக்கான், அதெல்லாம் போய் கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு காம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் வந்துட்டு லியாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பக்கத்தில் தான் சோஃபி இருப்பாள், அவளும் கொஞ்சம் பயந்துட்டுருக்கா. எனக்கும் பயமாக இருக்குடி, ஒரு வேளை நம்மளை அது கொன்னுடுச்சுன்னா நடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் பயப்பட, ஏன்டி நீங்களாம் சேர்ந்து என்ன பயமுறுத்துறீங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, நான் அழுதுருவேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எமிக்கு கண்ணு கலங்கி போச்சு. அந்த பிள்ளையும் எவ்வளோ நேரம் தான் பயப்படாத மாதிரியே நடிக்கும், அவளுக்கும் பயம் இருக்குது. ஸோ அவள் லைட்டாக அப்படி கண்ணு கலங்கிருச்சு. அவங்க 2 பேரும் இப்போ இவ்வளோ சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரி சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு எமியும் சோஃபியும் லியா வந்துட்டு எமியும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது அந்த இடத்துக்குள்ளே, அதாவது அந்த ஊருக்குள்ளே போயிட்டுருக்கு வண்டி. பார்த்தா ரொம்ப பழடைஞ்சிருக்கு, எந்த வீட்லேயும் ஆள் இல்லை. அப்படி கொஞ்சம் உடஞ்சி தூசி தம்பட்டெல்லாம் பிடிச்சி அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இங்கே போகிற வழியிலே வேறு வந்துட்டு ஜேக்க வேறு ஹலோ யாரும் இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு தலையை வெளியே நீட்டிட்டு கத்திக்கிட்டே வராரு. யார் நம்ம ஜேக்கப் இருக்காருல, அவர் மண்டையிலே தட்டி ஒழுங்காக உள்ளே வந்து உட்காந்து, இல்லாத பையன் நீயும் கூப்பிடு போல இருக்குடா, உட்காந்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு தள்ளி உட்கார வச்சிட்டாரு. எப்படியும் உள்ளே இழுத்து உட்கார வச்சிட்டாரு. ஜேக்கவா தலையை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஏன் தான் என்ன அடிக்கிறாங்களோ, நான் ஒரு ஆர்வத்தில் கேட்குறேன், அது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேட்டுட்டு உட்காந்துட்ருக்காரா. அப்போ வந்து சுகா, டே உன் ஆர்வத்துக்குலாம் நாங்கள் தான் ஊருக்கா வாடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, எங்களை கூட்டு வந்து ஏன்டா இப்படி சாவடிக்கிற, உனக்கு வேணும்னா நீயே தனியாக வந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. ஜேக்க வந்துட்டு ஏன் தான் என்ன திட்டுறீங்க, இப்போ நம்மளுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானே, நல்லா த்ரில்லிங்காக இருக்குல்ல, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அவரோட நியாயத்தை சொல்லிட்டு இருக்காரு. எல்லோரும் இதை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே தான் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அந்த அரண்மனையும் வருது. பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் என் பஸ் வந்துட்டு அப்படியே நின்றுட்டு, அப்படியே வந்துட்டு டிரைவரை பார்க்குறாங்க எல்லோரும். என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்க, தம்பி வண்டி இதுக்கு மேலே போகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒருவேளை இவருக்கும் பயமாக இருக்குமோ, அதான் அப்படி சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் யோசிக்க, தம்பி நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை, வண்டி ஓடலை, நின்று போச்சு, பெட்ரோல் இல்லையா என்னென்னு வேறு தெரில, பெட்ரோல் ஃபுல்லாக தான் பண்ணிட்டு வந்தேன், என்னவோ தெரிலப்பா, இங்கிட்டு போக மாட்டேங்கி முன்னாடி இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நானே எவ்வளோ இதை கொடுத்து பார்த்துட்டேன், நான் போக மாட்டேங்குது, ஆனால் ரிவர்ஸ் எடுத்தால் மட்டும் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்குலாம் தூக்கி வருது, இது ரிவர்ஸ் எடுத்தால் போகுது முன்னாடி போக மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐயோ என்ன சொல்கிறது, சரிண்ணா நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் போயிட்டு நீங்கள் இங்கேயே கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு மட்டும் தங்கிக்கோங்க, நாங்கள் போயிட்டு ஒரு விஷயம் மட்டும் எடுக்க வேண்டியிருக்கு, எடுத்துகிட்டு எப்படியாவது நாங்கள் வந்துட்டு 2 நாளுக்குள்ள வந்துடுவோம், நீங்கள் இங்கே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்கண்ணா, நீங்கள் உள்ளெல்லாம் வர வேணாம் சரியா அப்படின்னு சொல்லவும் அந்த மனுஷனும் என்ன நினச்சா தெரியல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிப்பாரு. இப்போ எல்லோரும் அவங்க மூட்டை முடிச்செல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. போகிற பாதையெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு மாதிரி அவுல் சவுண்டெல்லாம் கேட்குது. அப்படியே அந்த அந்த இது என்ன சொல்கிறது, பேர்டு, அது ஐயோ வாயில் வர மாட்டேங்க, வவ்வால்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பறந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே ஊடையில் ஒன்று பறக்கும் பாருங்க இல்லையா, அப்படியே பதவி அடிச்சு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டா. சோஃபி வந்துட்டு என்னடி ஆச்சு, வவ்வால் வவ்வால் அது அங்கிட்டு போயிடுச்சுடி, நீ ஏன்டி பயந்து இப்படி ஊற குட்டுற, எந்திடி அப்படி சொல்லிட்டு அவளை எழுப்பி விட்றா. அதாவது லியாவை எழுப்பி விட்றா. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது நான் வரல, நான் அந்த அண்ணனோட அங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. இங்கே எம்மிக்கு அவள் அழுகிறத பார்த்து ரொம்ப அழுக வந்துட்டு, ஏன்னா என்னையும் விட்டுருங்க நானும் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழாத குறை தான். அந்தளவுக்கு அந்த பொண்ணு பேசிகிட்ருக்கு. ஜேகே தான் வந்துட்டு, நீங்களாம் பொண்ணுங்களாடி, நீங்களாம் தைரியமாக இருக்க வேணாமா, எதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் பேசி எப்படியோ மனசை மாற்றி கூட்டு போயிட்டுருக்காரு. வேறு வழி இல்லாமல் அவர் கூட போயிட்டுருக்கு. கொஞ்சம் டார்ச் லைட் அடிச்சுட்டு அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இருட்டாக இருக்குது, செம்ம இருட்டாக இருக்குது. இந்த இருட்டுக்குள்ளே போய் பார்க்கணுமாடா, பேசாமல் நம்ம உள்ளே உட்காந்துட்டு காலையில் கூட போய் தேடலாம்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அவரும் கிடையாது நைட்டு தான் போகணும், நைட்டு தான் நல்லா த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லி உசுப்பேத்தி உடம்பு ரணகலம் பார்க்குறடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் திட்டிக்கிட்டே போகிறாரு. ஜின்னும் பயங்கரமாக திட்டுறாரு, ஏன்டா இப்படி பண்ணுற, நம்மளை இன்னைக்கு வந்துட்டு பேய்க்கு ஃபுல் மீல்ஸ் தான் பாரு, நம்மளை அந்த மாதிரி தான் ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு கதறிட்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கும் பயமாக இருக்குது. அவர் ரொம்ப வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு, நம்ம பயப்பில்லை அந்த மாதிரி காட்டிக்கணும், பட் முடியலை, மனுஷன் பயந்துட்டு தான் இருக்கார். கை கால்லாம் லைட்டாக நடுங்குதா. அப்படியே வந்துட்டு ஜின்னோட ஹேண்டை வந்துட்டு லியா பிடிச்சிருப்பாங்க. என்னடா கை இப்படி நடுங்குது, அது அது கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி அதான் அப்படி நடுங்குது அப்படின்றாரு. சி அசிங்கமாக நடிக்காத, உனக்கு பயமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும்
ஆமாம் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து ஒத்துக்கிட்டாரு. எனக்கும் பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் அவர் ஹேண்ட் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்ருக்கா. ஏம்மா என் கையை மட்டும் விட்டுறாத, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் என்ன, அப்படியே கை பிடிச்சிட்டே வந்துரு, தூரத்தில் போனோம்னே அப்படிலாம் அத்து விட்டு ஓடக்கூடாது, நீ பயப்படுறல ஒன்று இருந்தால் அப்புறம் காற்று கடுப்பு பிடிச்சிக்கிச்சுன்னு என்ன செய்யுது, புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக இவன் சொல்லவும் அவங்க வந்துட்டு புரியுது புரியுது, உனக்கு எவ்வளோ பயமாக இருக்குன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு அப்படின்ட்டு 32 பல்லையும் காட்டுறாரு. சி அசிங்கமாக சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்துட்டு அவரை டேமேஜ் பண்ணிட்டு கூட்டு போயிட்டுருக்கா. இல்லையா இப்போ மாயா பார்த்தா மாயா வந்துட்டு நான் சுகாவோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா தானே ரொம்ப தைரியமாக இருக்க மாதிரி இருக்காரு. மாயாவுக்கு பயங்கரமாக பயமாக இருக்குது. ஸோ அதனால வந்து சுகா நான் பிடிச்சிட்டு வராங்க. அவங்க 2 பேரும் ஆக்சுவலி லவ் பண்ணுறாங்க. அது வெளியே இனி யாருக்கும் தெரில. அவங்க வந்து நார்மலாக இருக்காங்கன்னு தான் எல்லோரும் நினச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஆளுக்கு ஒருத்தர் கையை தான் பிடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க பேர் கையை தான் பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இதில் ஹைலைட்டே என்னென்னா லியாவும் டேவும் தான். அவங்க 2 பேரும் ரொம்ப பயப்படுறாள். அவங்கவுங்க பேரை பிடிச்சிட்டு போகலாங்க மட்டும் சொல்லவும் ஆளுக்கு அவங்கவுங்க பேரை பிடிச்சிட்டாங்களா, மிச்சம் வந்து இவங்க 2 பேரும் தான் பேரோ பேர்லையோ ஆனால் இவங்க 2 பேர் தான் வருவாங்க. ஸோ வந்துட்டு நம்மளே பயப்படுவோம், எப்படி இவ பயப்படுற ஒருத்தி கூட போயிட்டு நம்ம எப்படி போகிறது டைம் யோசிக்க, பயப்படுற ஒருத்தன் கூட நான் எப்படி போகிறதுன்னு தெரியலையா யோசிக்க, இவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டே 2 பேரும் கையை பிடிச்சிட்டு 2 பேரும் செம்ம காமெடியாக நடந்து போயிட்டுருக்காங்க. இவங்கள பார்க்குறவங்களுக்கு தான் ரொம்ப காமெடியாக இருக்குது. அவங்களாம் சிரிக்கிறாங்க லைட்டாக வெளியே கொஞ்சம் வெளியே சிரிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப சிரிக்கல, சிரிச்சா முன்னாடி 2 பேரும் ஹேண்டாயிட்டு மொத்துவாங்களே, அதனால எல்லோரும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இவன் மாயா வந்துட்டு சுகா ஹேண்டை அப்படி பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கா. அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ அவள் பக்கமாக ஒரு ஆந்தை தான் அப்படி பறந்து போயிருக்கும் பாருங்க. அவள் அப்படியே பயந்துட்டு சுகா அப்படியே ஹக் பண்ணிட்டா. சுகா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக பிடிச்சிட்டா. சுகா வந்துட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு அது வெறும் ஆந்தை தான், ஒன்றும் இல்லை நாலு அப்படின்னு சொல்லிட்டு அவளை நாட்டிட்டு அப்படியே வந்துட்டு கூட்டு போயிட்டுருக்காரு. எதுக்கூட இப்படி மூஞ்ச சுடுன்னு வச்சிட்ருக்க, கொஞ்சமாக சிரிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நம்ம என்ன ஜாலியாக பிக்னிக் வந்திருக்கோம் சிரிக்கிறதுக்கு, இங்கே என்ன நடக்குன்னே தெரில, அவன் வேறு விளையாடுத்தனமாக இங்கே கூப்பிட்டு வந்துட்டான், எதுவும் தப்பாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துகிட்டே தான் வந்துட்டுருக்காரு. இப்போ அப்படியே தான் உள்ளே ரீச் ஆகிட்டீங்க, அந்த அரண்மனைக்குள்ளேயும் போகிறீங்க. ஜேகே தான் ஆளாக போயிட்டுருக்காரு. கூட போகிறவளுக்கு தான் அங்கே இல்லை எம்மிக்கு, என்னை விட்டுடுறா நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் கதறிட்டே இருக்கா. அவர் இப்போ என்ஜாய் பண்ணாமல் எப்போ என்ஜாய் பண்ணுறது, இதெல்லாம் அனுபவிக்கணும் வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேன். நீ அனுபவிடா, நான் அனுபவிக்கும் போது உசுரோடு இருக்க மாட்டேன், நான் விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் கதறிட்டே இருக்கா. அவரா வாடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு. எல்லாரும் அப்படி தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா. ஆளை வேறு கூப்பிட்டு போகிறானே சாகடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்மி வேறு பயந்து ரொம்ப பயந்துட்டு இருக்குது அந்த பொண்ணு. அவள் ஜேகே பின்னாடியே இப்படி பிடிச்சிட்டே வந்துட்டுருக்கா. ஏமா இப்படி பயப்படுறேன்ட்டு வேறு அவர் வந்துட்டு இவ்வளோ வேறு டேமேஜ் பண்ணியிருக்காரா. அவள் கண்டு மணிக்கு பேசிக்கிட்டுருக்கா. போட மாதிரி ஒன்றை நம்பி வந்தால் நீ என்ன தானே முதல்ல பலி கொடுப்பேன், எனக்கு தெரியாது, அதனால தான் அவன் பின்னாடியே ஒழிஞ்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேமேஜ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டுருப்பான். இப்போ உள்ளே போயிட்டே இருக்கீங்க. இப்போது கரெக்டாக வந்துட்டு அங்கே அந்த சாவி எங்கே இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இடத்த சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த புக்கில் போட்டிருந்த மணிக்கு ஒரு டாலர் வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் அவர் தேட சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே தேடிட்டுருக்கீங்க, ஒவ்வொன்றா கிடைக்கிது. ஆனால் அதெல்லாம் இல்லை, எந்த டாலருமே இல்லை. அங்கே நிறைய பொருள் இருக்குது. அப்படியே தான் தேடிட்டு இருக்கும்போது லியா வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பார்க்க, அது ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லை ஆக்சுவலி, ஏதோ வரைஞ்சி பெருசாக இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு தொங்கிட்டு இருக்குது. அவள் வந்துட்டு அந்த ஸ்க்ரீனை பிடிச்சி இழுக்கிறா பாருங்க. அப்படியே வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு அப்படியே அது ஃபோட்டோலாம் வரைஞ்சது அந்த ஓவியம், அந்த இது வந்து தெரியுது பார்க்குறதுக்கு அக்யூரேட்டாக. கிட்டத்தட்ட நம்ம ஓட்டிஸாவனும் அவங்க பேர்ஸ் மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு தூக்கி வரி போடுதுட்டே, இது என்னடா நம்ம மூஞ்ச பிடிச்செல்லாம் வரைஞ்சி வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு லியா அப்படியே கத்துறா. இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி கத்தவும் எல்லோரும் வந்துட்டாங்க. என்னடா அது நம்ம ஃபேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஒருத்தர் ஃபேஸ் கூட விட்டு வைக்கல, எல்லாரோட ஃபேஸும் இல்லை இருக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது, மர்மமாக இருக்குது. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு செட்டு இடுவோம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, இது ஏதாவது ட்ராப்பாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேறு கூட கொஞ்சம் பயமுறுத்தி வர்றாரா. எல்லாருக்கும் பயமுறுச்சு, ஐயோ பேய் ட்ராப்லாம் கூட வைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வேறு பயந்துகிட்டே வந்துட்டு நான் தேடுறேன்டா, தயவு செஞ்சு நீ இந்த மாதிரிலாம் எதுவும் பயமுறுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு தேடிட்டுருக்காரு. சுகாவும் ஒரு பக்கம் தேடுறாரு, மாயா தேடுறா, அப்புறம் சோஃபியும் ஒரு பக்கம் தேடிட்டுருக்கா. அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவள் வந்துட்டு அப்படியே கடவுளேன்னு சொல்லிட்டே தேடிட்டுருக்கா. இவர் ஜிமின் வந்துட்டு அப்படியே தேடிட்டே வந்திருப்பாரா. பின்னாடி இவ இருக்க தெரியாமல் சோஃபி மேலே போய் மோதிடுவார். அவன் அம்மா பேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பா. அவளுக்கு நான் அவனுக்கு பேயா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, இல்லை நான் பயந்துட்டேன், பின்னாடி பார்க்கல நீன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துட்டு அவள் பார்த்துட்டு டக்குன்னு வந்துட்டு அவரை ஹக் பண்ணிக்கிட்டா. எனக்கு பயமாக
இருக்குது, என்னை விட்டு போவாத, என் கூடயே நீயும் தேட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையையும் பிடிச்சிக்கிட்டா. அவர் வந்துட்டு என்ன டக்குன்னு ஹக் பண்ணிட்டா, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த டைமை கூட வேஸ்ட் பண்ணாமல் அவர் வந்துட்டு அந்த டைமை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அது பயம் இல்லாமல் அவர் பாட்டுக்கடி இன்னும் பிடிச்சிக்கோ, இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு கனவுலகத்தில் போயிட்டுருக்காரு. அப்படியே சோஃபி பார்த்து என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் ஒன்றும் பண்ணிட்டேன், நீ தானே என்னை ஹக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பயத்தில் ஹக் பண்ண நான் என் கையை பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டா. அவர் வந்துட்டு சரி வா தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேடிட்டுருக்காங்க 2 பேரும். அப்படியே தான் இங்கே டேவும் லியாவும் காலை வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வச்ச மணிக்கு பயந்து பயந்து சாவுறாங்க 2 பேரும். அப்படி பயப்படுறாங்க. ஏதோ ஒரு கீழே பிளேட்டு மாதிரி ஏதோ கிடந்திருக்கும் உடஞ்ச மணிக்கு. அதில் போயிட்டு லியா காலை வைக்க அவ்வளோதான். ஐயோம்மா பேய் 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 பேய்ன்னு சொல்லிட்டு டயங்கோட இடுப்பு மேலே ஏறி உட்காந்துட்டா டயங். உனக்கு அது பேயா? ஏன்டி உடஞ்சி போன பிளேட்டு மேலாம் காலை வச்சுட்டு பேயின்னு சொல்லி ஏன் மேலே ஏறி உட்காந்து உசுர வாங்குற? நீ தாண்டி பேய் மாதிரி ஏன் மேலே ஏறி உட்காந்துட்ருக்க, இறங்கி தொலைடி வலிக்கிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழாத குறிக்க சொல்கிறாரு. இப்போ தான் லியா விட்டா ஐயோ கோமலி ஏறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டான். சாரிப்பா பயம்ப்பா அதனால தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் டேங்க அப்படி வந்துட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கா. அவர் பின்னாடி தான் அவரை முன்னாடி விட்டுட்டு இவ தான் பின்னாடி வந்துட்டுருக்கா. என்னையே கோத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு பயத்துலேயே போயிட்டுருக்காரு. போய் தேடிட்டுருக்காரு. இப்போ பார்த்தா அப்படியே தேடிட்டே இருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. எல்லாம் வந்துட்டு அந்த கீழே இருக்கிற இடத்துல தான் இருக்காங்க. இன்னும் மேல் மாடிகளே யாருமே போகல. கீழே இருக்கிற இடத்துலேயே தான் தேடிட்டுருக்காங்களா. ஸோ தேடிட்டே இருக்கும்போது பார்த்தா நம்ம லியா வந்துட்டு ஏதோ ஒரு ட்ராமா இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா உள்ளே வந்துட்டு ஒரு பென்டன் மாதிரி இருக்குது. அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். அவன் வந்துட்டு எடுத்துகிட்டு இதுவா அந்த பென்டன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி காட்டுறா. ஜேகே பார்த்துட்டு அதே தான் அந்த பெண்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வராரு. அதை ஓப்பன் பண்ணலையா அப்படின்னு சொல்லவும் லியாவும் அதை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா உள்ள அந்த கீ இருக்குது. அவர் அப்படியே எடுத்துகிட்டு கிடச்சிட்டுப்பா அந்த கீ, நம்ம போய் இதை எடுத்துகிட்டு வரலாம். அது மட்டும் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா என்ன கேட்டாலும் கிடைக்கும்ப்பா, அது நம்ம என்ன நினச்சாலும் நடக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை தான் எடுக்க போகிறாரு. இங்கே லியாவுக்கு அப்படியே தூக்கி வரி போடுது. ஐயோ நானே வேண்டாத வேலை பார்த்துட்டனோ, தேவையில்லாமல் எடுத்து கொடுத்துட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே பயந்துட்டுருக்கா. இப்போ வந்துட்டு அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அவர் மேலே போய் இப்போ தேடிட்டுருக்காரு. அந்த ட்ரா எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ரூம் இருக்கலாம். அந்த ரூமுக்கு அந்த ஒரு பெரிய சாவியில் இருக்கும். அந்த சாவி போட்டு எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டாரு. கரெக்டாக கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணிட்டாரு. அங்கேயே 3 ரூம் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதில் 3ஆவது ஒரு ரூமை தான் போய் திறந்துப்பாரு. எல்லாருமே ஒரே இடத்துக்குள்ளே தான் இருக்கீங்க, யாரும் பிரிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிறது. பிரிஞ்சு போனால் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அது பெரிய ஒரு அரண்மனை வேறு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாம் ஒன்றாவே சுற்றிட்டுருக்காங்க. அப்படி வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. பார்த்தா அந்த உள்ள அந்த பெட்டு மாதிரி இருக்குது. அது யாரோட ரூமோ போல். அங்கே வந்து அந்த ட்ரா அந்த மாதிரிலாம் இருக்குது. பெட்டுக்கிட்டே ஏதோ ட்ரா மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்காரு. அதெல்லாம் எதுவுமே ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் பெட்டுக்கு அந்த சைடு அலமாரி மாதிரி ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு ட்ரா மாதிரி இருக்குது. அது வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்காரு. பார்த்தா அதுதான் ஓப்பன் ஆகிட்டு. ஜேகே அப்படி எல்லாரையும் பார்க்காரு. இல்லை இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக இருக்குது. ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப பிரகாசமாகுது. இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே திறந்து பார்க்காரு. பார்த்தா அவங்க இந்த மணல் கடிகாரம் இருக்குது. சரியாக அது பார்க்குறதுக்கு எப்படின்னா உள்ளே வந்துட்டு பர்பிள் கலர் சாண்டில் போட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. கலரே வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலர் சாண்டில் அந்த மாதிரி போட்டிருக்கு. என்னடி இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்மிட்ட கேட்க, அவள் எனக்கு என்னடா தெரியும், நீ தாண்டா அந்த புக்கை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் மண்டையில் அடிக்கிறான். இல்லை அதில் பர்பிள் கலர் சாண்டில் நான் போட்டுக்குச்சு, ஒருவேளை அந்த ஆன்மாக்களை அடைச்சனால தான் இதில் பர்பிள் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இங்கே எல்லாருக்கும் பயமாக இருக்குது. ஏன்டா இவ்வளோ பயப்பட்டு போய் தொண்டா நாயே அப்படின்னு சொல்லிட்டு எம்மியில் மண்டையிலே அடிக்கிறா. போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படி நவுண்டுட்டா. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எதுக்கடா அதை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டே இருக்காங்க. இவர் வந்துட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்திருக்க மாட்டார். ஆக்சுவலி திறந்து தான் பார்த்துருப்பாரு. இப்போ அது கையில் எடுக்காரு பாருங்க. அங்கே இருந்த அந்த லைட்டு அந்த இதெல்லாம் வந்து, அதாவது லைட்னா எப்படி சொல்கிறது, விளக்கு மாதிரி ஏற்றி வச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த விளக்குலாம் ஒரு மாதிரி காற்றடிச்சு ஒரு மாதிரி அமர்ந்து போகிற மாதிரி அப்படியே போகுது. ஆனால் அமர்ந்து போகலை, அது ஆஃப் ஆகலை. ஆனால் ஆஃப் ஆகுற மாதிரி போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி வருது. பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பறக்குது. அப்படியே ஒரு மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது. ஆண்டெல்லாம் பறக்க ஒரு மாதிரி சவுண்டு ஊன்னு கொடுக்குது. இங்கே எல்லாருக்கும் இல்லை இதே அதை ஏன்டா எடுத்த நாயை அங்கே வச்சு தொலைடா வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க. அப்படியே அந்த இடமே ஒரு மாதிரி கிட்டுக்கிட்டுன்னு ஆட ஆரம்பிக்குது ஒரு மாதிரி. அவ்வளோதான். இங்கே ஜேகேக்கு ஒன்றுமே இல்லை. ஐயோ இன்னும் கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடகடன்னு இறங்கி கீழே ஓடுறாரு. அப்படியே எல்லோரும் கீழே ஓடி வரீங்க. எல்லோரும் அப்படியே இறங்கிட்டீங்க. இறங்கி இப்போ அந்த வெளியே வரீங்க. பார்த்தா அப்படியே உங்களை சுற்றி ஏதோ மர்மமாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது. வெளியே எல்லோரும் வந்துட்டீங்க. ஆனாலும் திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் காணும்.
யாருன்னு பார்த்தா நம்ம சோஃபியை காணோம். ஜிமின் வந்துட்டு இப்போ தான் சொல்கிறாரு, ஏய் சோஃபியை காணோம், சோஃபி உள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா இங்கே வந்துட்டு சுபா மாயாவை காணோம் அப்படின்றாரு. அவ்வளோதான் மாயாவும் காணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ரக்ஷவும் காணும்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாருக்கும் ஒன்றுமே இல்லை, என்னடா எல்லாம் காணாமல் போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மறுபடியும் உள்ளே போனோம், உள்ளே போக முடியாதுடா பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்துட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. இவங்க வந்துட்டு கத்துறாங்க, நீ தாண்டா இழுத்து விட்ட, நீ பண்ண வேலை தான்டா, இப்போ அவங்கள போய் காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கத்திட்டு இருக்காரு. ஆரம்பம்லாம் பயங்கரமாக கத்துறாரு, ஏன்னா அவர் தான் லவ் பண்ணுறாரு, சுகாவும் லவ் பண்ணுறாருல மாயாவை. ஸோ வந்துட்டு அவருக்கு பயமாக இருக்குது, தெரியாது நீ போயிட்டு இப்போ வந்துட்டு கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கத்திட்டு இருக்காரு. இங்கே என்ன செய்யனே தெரில அவருக்கு வந்துட்டு. ஐயோ ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அவருக்கு பயமாக இருக்குது. மோனி வந்துட்டு பார்க்காங்க, இப்போ தான் தேடுறாங்க மோனி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா மோனியும் உள்ளே தான் மாட்டிகிட்டு இருக்கா போல், அவளும் இல்லை கூட. ஜேகப்புலாம் ஒரு மாதிரி ஆகிட்டு, அவர் என்ன தான் லவ் சொல்லனாலும் அவருக்கும் ஒரு ஒன் சைடாக அந்த மாதிரி லவ் இருந்திருக்கும். ஸோ அதனால அவருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஐயோ மோனி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்துட்டு பதறாரு. இப்போ வந்துட்டு அப்படியே தான் உள்ளே போகணுன்னு சொல்லிட்டு ஜேகப் தான் முதல்ல உள்ளே போக போகிறாரு. டேய் இருடா கொஞ்சமாவது இரு, நம்ம எதாவது பிளான் பண்ணலாம், திடீர்னுலாம் உள்ளே போகாத, அங்கே என்ன நடக்கு என்னன்னே புரிய மாட்டேங்கிறா, கொஞ்சம் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா அங்கே உள்ளேருந்து சத்தம், மோனி கத்துற சத்தம் தான் அப்படி கேட்குது. அவள் ஆண் பயங்கரமாக கத்துறா, இங்கே ஒன்றுமே விடலை. இப்போ உள்ளே மிச்சம் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரக்ஷுலாம் ஒரு பக்கம் எங்கே நிற்கணும்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கா. எங்கே இருக்க, இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது, ஆரம் எங்கே இருக்க ஆரம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே பயந்துட்டே வந்துட்டுருக்கா. அவளுக்கு என்ன செய்யன்னு தெரில. அங்கே பக்கத்துலேயே தான் கொஞ்சம் தூரத்தில் மாயாவும் நிற்கிறா. ஆனால் இவளுக்கு தெரியலை மாயா எங்கே இருக்கிறா அப்படின்னு. சுகா என் கையை விட மாட்டேன்னு சொன்னீங்க, எங்கடா போன சுகா? டே ஆரம் ஜின், டே எங்கடா இருக்கீங்க எல்லாரும்? டே ஜேகே, அந்த அந்த நாயெல்லாம் தான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். பரதேசி நாய் நல்லா வந்து கோத்து விட்டு போச்சு. ஐயோ பக்கத்தில் என்ன இருக்குன்னு வேறு தெரிய மாட்டேங்குதே, இருட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்கேன். மோனி தான் பார்த்து கத்தனவா என்ன ஆனானே தெரில, அப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்தா ஒவ்வொரு பொண்ணாக காணாமல் போய்கிட்டே இருக்காங்க. எப்படி சொல்கிறது, கூட இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ஒவ்வொன்றா காணாமல் இருப்பாங்க. சோஃபி காணாமல் இருப்பா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மாயா காணாமல் இருப்பா, மோனி காணாமல் இருப்பா, ரக்ஷு காணாமல் இருப்பா, 4 பேருமே காணாமல் இருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்களும் போயிட்டுருக்காங்க. அதாவது வந்துட்டு எமி காணாமல் போயிட்டா, லியாவும் காணாமல் போயிட்டா. இன்னும் இருக்கிற ஒரே ஆள் யார், மியா தானே, அவளும் இப்போ காணும். அவளை தான் இவங்க எல்லாருக்கும் தூக்கி பாட்டி போட்டுச்சு. என்ன எல்லாமே காணாமல் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாகி போச்சு. ஐயோ நம்ம தேடி ஆகணும், அவங்கள தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சரி போயிடுவோம், ரிஸ்க் தான் ஆனால் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க பாய்ஸ் எல்லோரும். அப்படியே ஆரம்பலாம் தேடிட்டு இருக்காரு. ரக்ஷுன்னு கத்துறாரு. அவளுக்கு கேட்குது குரல், ஆனால் ரொம்ப தூரத்தில் கேட்குற மாதிரி இருக்குது. அவள் மேலே நிற்கிறா போல் மாடியில். அவள் எங்கே இருக்கோன்னே தெரில, எல்லோரும் எப்படி எங்கே திசை மாதிரி போனோன்னே தெரில. கீழே தான் வந்திருப்பா, ஆனால் எப்படி அவள் மேலே போனோன்னு அவளுக்கே தெரில. அப்படி தான் இருக்குது. அவள் வந்துட்டு ஆரம் நான் மேலே இருக்கேன் ஆரம் அப்படின்னு கத்துறா. ஆரம்புக்கு சவுண்டு கேட்குது. இப்போ தான் அவர் மேலே போகிறார். பார்த்தா ரக்ஷுவை கண்டுபிடிச்சிட்டாரு, அவன் மேலே தான் இருக்கா. அடுத்து அப்படியே தான் தேடிட்டே இருக்காங்க. சரி ரக்ஷுவை கண்டுபிடிச்சாச்சு, மோனி எங்கன்னு பாருங்கள், மாயாவையும் காணும், மியாவையும் காணும், எல்லாருமே காணாம போயிட்டாங்க, எல்லாரையும் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டுருக்காங்க. எல்லோரும் வந்து தேடுறாங்க. மோனி, மாயா, சோஃபி எங்கே இருக்கீங்க கத்திகிட்டே இருக்காங்க. எல்லோரும் கத்துறாங்க. ஆனால் வந்துட்டு யாருமே சவுண்டு கொடுக்கல. ஒரு வழியாக சோஃபியும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோஃபியும் ஒரு இடத்துல அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பாளாம். ஜிமின் தான் போயிட்டு சோஃபி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். அவள் ஒன்றுமே சொல்ல மாட்டான், அப்படியே ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பா. ஜிமின் வந்துட்டு சரியாவே ஏதோ பார்த்த மாதிரி பயந்துட்டுருக்கா, பார்த்துக்கலாம், அவளை வெளியே கூட்டு போய் பேசிக்கலாம், மிச்சவங்களை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ மித்தவங்களும் எல்லாரையும் தேடிட்டுருக்காங்க ஒருத்தரையா. லியாவை கத்தி தேடிட்டு இருக்காரு. டைம் லியா எங்கடி போனோம் அப்படின்ட்டு அவருக்கே பயமாக இருக்கும். ஆனாலும் அவர் தேடிட்டு தான் இருக்காரு. லியா எங்கே போகணும் கத்திக்கிட்டே இருக்காரு. பட் லியாலாம் எங்கே இருக்கானே தெரில, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படியே வந்துட்டு போயிட்டே தேடிட்டே இருக்காங்க. மேலே போகிறாங்க, மேலே தான் தேடிட்டு இருக்காங்க, கீழே வரல. மேலே ரக்ஷுவை தேடி போயிருப்பாங்களா, அந்த டைம் தான் சோஃபியும் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ மிச்சவங்களும் கண்டுபிடிக்க அங்கே தான் தேடிட்டே இருக்காங்க. பார்த்தா இவ யார், மியாவும் கிடச்சிட்டா. மியாவையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. மியெல்லாம் அழுகுறா, எங்கடா விட்டு போனீங்க, எனக்கு பயமாச்சு, எப்படி உள்ளே போனேனே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அழுகுறா. அவளுக்குலாம் ரொம்ப அழுக, நான் அவங்க கூட தான்டா நின்றுட்டு இருந்தேன், திடீர்னு எப்படி உள்ளே வந்தேனே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டுருக்கா.
அப்படியே பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு அழுகிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா அது எமி. அப்படியே வான்ட்டு ஒரே அழுக, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஒரே அழுக. அங்கிட்டு போய் பார்த்தா எமியை அப்படியே பார்த்தாங்க. எமி என்னடி அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஜேகே கூப்பிட்டு, அவன் தான் ஜேகே பார்த்தோன்னே ஓடி வந்துட்டான். ஜேகே எனக்கு பயமாக இருக்குது ஜேகே, நீ நான் எப்படி உள்ளே வந்தேனே தெரில, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹக் பண்ணி அழுக. அப்படி அழுகுறா. அந்த சரி நான் வந்துட்டெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டேப் பண்ணி கொடுக்குறாரு. ஜேகே உன்னோட தான் எல்லாம், நீ பாரு எவ்வளோ பிரச்சனை ஆகுது பாரு, இது ரொம்ப வந்துட்டு மர்மமாக இருக்குது, நம்ம இங்கே இருக்கவே கூடாது, போகணும், மிச்சவங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்காரு ஆரம் வந்துட்டு. இப்போ அப்படியே தான் வந்துட்டு எல்லோரும் தேடிகிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரையா. இன்னும் மிச்சவங்களாம் இன்னும் கிடைக்கவே இல்லை. நம்ம லியாவும் கிடைக்கல, மோனியும் கிடைக்கல. அப்புறம் வந்துட்டு நம்ம ரக்ஷுலாம் வந்து கிடச்சிட்டால, ரக்ஷு கிடச்சிருப்பா, நம்ம மாயா கிடச்சிருப்பா, அப்புறம் சோஃபி கிடச்சிருப்பா, மியாவும் கிடச்சிருப்பா. ஆனால் மோனி அப்புறம் வந்துட்டு நம்ம லியாலாம் கிடைக்கல. எமி வேற கிடச்சிருப்பா. ஆனால் லியாவே என்ன ஆனன்னு தெரில. மோனி வேற கத்திட்டு இருந்திருப்பாள்ல, என்ன ஆச்சுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்துட்டுருக்காரு நம்ம ஜேகோப்பு. அப்படியே தேடிகிட்டே இருக்காங்க. 2 பேரும் இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிகிட்டே இருக்காங்க. இப்போது ரூமுக்கு போய் அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா கீழே உள்ள ரூம் பார்த்தா மோனி அப்படியே ஒரு மாதிரி மயங்கி கிடக்குறா. போயிட்டு ஜேகோப்பு தட்டி தட்டி எழுப்புறாரு. ஏய் மோனி என்னடி ஆச்சு மோனி அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டே இருக்காரு. பட் அவள் வந்துட்டு எந்திக்கவே மாட்டுறா. அது மாதிரி இருக்கா. தண்ணி இருக்கான்னு பாருங்கள், தண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அழுகே வந்துட்டு ஜேகோப்புக்கு அப்படியே கண்ணீராக வந்துட்டுருக்கு. அப்புறம் வந்துட்டு டேங்க் போயிட்டு எப்படியோ எடுத்துகிட்டு தண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ வந்து தண்ணி அப்படியே வந்துட்டு அவள் ஃபேஸில் தெளிக்க அப்படியே எந்திக்கிறா. நான் எங்கே இருக்கேன் ஜேகோப், ஏன்டா அழுகிற மோனி அப்படின்னு சொல்லிட்டு அவரை டக்குன்னு ஹக் பண்ணிட்டாரு. எனக்கு இப்போ தாண்டி உயிரே வருது, என்னடி ஆச்சு உனக்கு, எங்கடி போன, எப்படி கத்துன நீ, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு அழுதுட்டுருக்காரு. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஏதோ ஃபேஸ் முன்னாடி வந்து நின்ன மாதிரி இருந்தது, அதான் கத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி பேசவே முடியாமல் பேசிகிட்டு இருக்கா. சரி ஏந்தி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. ஆனால் இப்போ தான் டேங் வந்து சொல்கிறேன், இன்னும் லியாவை கண்டே பிடிக்கல, அவள் எங்கே போனான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு அப்படியே தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. லியாவை தேடுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. லியா பார்த்தா அப்படியே வந்துட்டு மறுபடியும் மேலேருந்து தான் ஒரு சவுண்டு கேட்குது. ஏதோ வந்துட்டு பொருள் டம்முன்னு கிலோன்ற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்படியே வந்துட்டு அவங்களும் மேலே போய் பார்க்காங்க. அந்த சவுண்டு அந்த ரூம் கிட்ட போகிறாங்க. ரூம்குள்ளே போய் பார்த்தா அப்படியே வந்துட்டு தலைகீழ லியா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு நிற்கிறா. அதான் மேலே சீலிங் மேலே நிற்கிறா. இவங்களுக்கு ஒன்றுமே ஓடலை, எப்படி இப்படி நிற்கிறா, என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. இந்த ஆத்மா அந்த சோல்ஸ் பண்ணுற வேலை தான், அந்த பேய்ங்க கோஸ்ட் பண்ணுற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் பயமாக இருக்குது, இப்படி எப்படி இறக்குது ஒன்றுமே தெரில. ஜேகே வந்துட்டு அப்படி முன்னாடி வராரு. இங்கே பாரு, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுறன்னு எனக்கு புரியுது, உனக்கு தேவை அந்த பொருள் தானே, நாங்கள் வச்சிடறோம் அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அந்த பொருளை அப்படியே முன்னாடி வைக்கிறாரு. இதை எடுத்துக்கோ, அவளை விட்டுரு, எங்கள் லியாவை விட்டுரு, ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்குறோம், அதை கொடுத்துட்டோம்ல, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சோம். அது என்னவோ நல்ல போய் போல். அது அப்படியே வந்துட்டு லியாவை அப்படி கீழே போட்டுருது டம்முன்னு. அவள் அப்படி டம்முன்னு உள்ள டேங்காக போயிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறாரு. அவள் அப்படியே மயங்கின மணிக்கே கிடக்கா. அப்படி எவ்வளோ தட்டினாலும் எந்திக்கலை. அப்படியே தனியாக அந்த பேய் போது பாருங்கள், ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. அந்த மணல் கடிகாரத்தை அப்படியே தூக்கிட்டு அந்த ட்ராக்குள்ளேயே அதுவும் சேர்ந்து அப்படியே போய் அது மூடிடுது. இவங்களுக்கு இதெல்லாம் தேவையாடா, இவ்வளோ தூரம் வந்து என்ன மாதிரி வேலை பார்த்து வச்சுக்கோம் பாரு, அது தூக்குனதான் இப்போ தப்போ, அதனால தான் பாரு எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு, அதில் இங்கே இருக்கவே கூடாது, வாங்க கிளம்புவோம், வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு இப்போ கிளம்புறாங்க. அப்படியே தான் வெளியே வராங்க. இன்னும் இல்லையா எந்திக்கல, அப்படியே தான் மயங்கியே தான் கிடக்குறா ஒரு மாதிரி. டேங்க் தட்டிக்கிட்டே இருக்காரு, பட் எந்திக்கல. எல்லோரும் சொல்லுவாங்க, சரி விடு, அவள் ஏதோ டயர்டாக இருக்கா போல இருக்குது, விடு, கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருப்பாங்க. சரினா அவர் அப்படி விட்டுருப்பாரு. அவர் ஷோல்டர்லேயே அப்படி அவரோட மடியிலேயே அப்படி படுக்க வச்சுருப்பாரு லியாவை. ஸோ அப்படி தான் டைப் ஸ்கிப் ஆகுது. இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா லியா அப்படியே கத்திட்டு இருந்தீங்க, என்னாச்சு, அந்த பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறா. டேங்க் வந்து என்ன எனக்கு பாரு, பேயில் ஒன்றும் இல்லை நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ரொம்ப காம் பண்ண ட்ரை பண்ணப்பட்ட அவள் ரொம்ப பயப்படுறா. இல்லை அது என் மூஞ்சி முன்னாடி வந்துச்சு, அது எனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறா. இல்லை அது போயிடுச்சு இல்லையா, இங்கே பாரு நான் உங்ககிட்டே தானே இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபேஸ்லாம் ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணி இப்படி பேசிகிட்டு இருக்காரு. அவள் வந்து அடங்கவே மாட்டா, ரொம்ப பயந்துகிட்டே இருக்கா. டக்குன்னு அவளை ஹக் பண்ணிக்கிட்டாரு டேம். இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, நான் உன் கூட தான் இருக்கேன்,
எதுவுமே இல்லை. நம்ம வெளியே வந்துட்டோம், அதுக்கிட்ட தப்பிச்சாச்சு. அப்போ அப்போ அந்த மணல் கடிகாரம் அதை நாங்கள் கொடுத்துட்டோம். அதனால தான் அது ஒன்று விட்டுச்சு. நம்ம இப்போ தப்பிச்சிட்டோமா? தப்பிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. நீ மட்டும் இல்லை இல்லையா, எல்லாருமே பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப இப்போ தான் கொஞ்சம் ஏதோ வந்துட்டு பயத்துலேருந்து அப்படியே ரிலீவ் ஆகிருக்காங்க. எம்மிலாம் ரொம்ப பயந்து அழுது, அவள் ஃபேஸ்லாம் அப்படி வீங்கி போயிருக்கு. ஜேகேவும் அப்படி வந்துட்டு ஜேகேவோட ஷோல்டரில் அப்படி சாஞ்சிட்ருக்கா. ஜேகே வந்து ரொம்ப சாரி கேட்காரு எல்லாட்டையும். என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ண ஒரு சின்ன தப்பு தான். ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல இப்படி கூட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அது ரொம்ப பெரிய விஷயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சாரி கேட்காரு. எல்லோரும் சரி விடுடா, நீ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க போய் நாங்கள் வந்துட்டு எதுவும் சொல்லுமா, சரி விடு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, மன்னிப்புலாம் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லோரும் வந்துட்டு அப்படி மன்னிச்சிருப்பீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது, எல்லோரும் போயிட்டுருக்கீங்க. அப்படியே வந்து வீட்டுக்கும் போயிருப்பீங்க. எல்லோரும் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒன் டே வந்துட்டு எல்லோரும் கூடி ஒரு இடத்துல வந்துட்டு சும்மா வந்துட்டு வெளியே அவுட்டிங் மாதிரி போயிருப்பீங்க. அப்போ வந்துட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்ருப்பீங்க. அந்த இடம் எவ்வளோ மிஸ்டீரியஸாக இருந்துச்சுடா, ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு அந்த அனுபவம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இதையும் நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக தான் பேசுகிறீங்க. இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டீங்க. எல்லாருமே இப்போ பேட்சப் வேறு ஆகிடுச்சு. எல்லோரும் அந்த டைமிங் தான் எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கு, நம்ம ஒருத்தரை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம சுகாவுக்கு மாயாவை ரொம்ப லவ் பண்ணி, அவர் ஆல்ரெடி லவ் பண்ணியிருப்பார்ல, இப்போ ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க அவங்க 2 பேரும். அதுக்கப்புறத்துலேருந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க. ரக்ஷும் ஆரமும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அதுலேருந்து விடவே கூடாது, நீ காணாம போனப்போ தாண்டி என் உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அப்படியே தான் எல்லாருமே ஒருத்தர் கூடயும் ரொம்ப வந்துட்டு ரொம்ப ரொமான்டிக் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லாத்தையும் நார்மலாகவும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் டயாங்லாம் உயிரே இல்லை, அவர் தான் ரொம்ப பயந்துருப்பார். அவர் வந்துட்டு ஒரு மாதிரி தலையில் போய் நின்னாப்பார். நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் தெரியுமா, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, வேணான்னு சொல்லிட்டு ஓடிடலாமோன்னு தோணுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சுன்ட்டு டயாங் சொல்ல. இங்கே லியாவா டப்புன்னு அடிக்க, உனக்கு நான் வேணாமா என்னடா பேய் எனக்கு வந்துச்சுன்னா இதுக்காக என்னை விட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடிக்கிறா. இல்லை அப்படி நினச்சிருந்தா நான் உடனே போயிருப்பேன், உனக்காக திரும்பி வந்திருப்பேன் நான்ல அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்காக பேச, இவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு சவுண்டு கொடுக்க அப்படியே 2 பேரும் நோண்டிட்டாங்க. ஏன்னா கிஸ் பண்ணுற மாதிரி போயிருப்பாங்களா, ஸோ அப்படி நோண்டிட்டாங்க. இப்போ அப்படியே தான் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. சோஃபி அதே தான், ஜிம்மில் வந்துட்டு ரொம்ப ஹக் பண்ணி, நான் இது வரைக்கும் நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன், நான் சாரிடா, எனக்கு அப்போ தாண்டா தெரிஞ்சுது நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்ட்டே வந்துட்டு அவள் கொஞ்சம் ஏதோ ஹேட் பண்ணிப்பா போல ஜிம்மினா, ஸோ அதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்ருக்கா. அப்படி தான் எல்லோரும் வந்துட்டு ஒருத்தரோட அவங்கவுங்க பேரோட அப்படியே ரொம்ப பேட்சப் ஆகிட்ருக்காங்க. ஜின்னும் வந்துட்டு இன்னும் கலாச்சிட்ருக்காரு அவரோட பேர். அது யார், நம்ம மியா தானே, அவளை போட்டு செமையாக ஓட்டிகிட்ருக்காரு. உன்னையெல்லாம் விட்டுட்டு வந்துருக்கணும்டி, ரொம்ப வாய் பேசுகிறடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மியாவை திட்டிருக்காரு. யார், நான் ரொம்ப வாய் பேசுகிறேன்னா, நீ தானே ரொம்ப வாய் பேசுகிற, ஒன்று தான் முதல்ல விட்டு வந்துருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் திட்டிருக்கா. அப்படியே அவங்க 2 பேரும் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகோப்லாம் ரொம்ப பயந்துருப்பார்ல, அவர் இப்போ தான் ப்ரப்போஸே பண்ணுறாரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நீ காணா போனப்போ தான் மோனி எனக்கு உனக்கு தெரிஞ்சுது நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன், நீ மயங்கி கிடந்த பாரு, என்னால் சுத்தமாக அக்செப்டே பண்ண முடியல, எனக்கு ரொம்ப பயமாகி போச்சு, ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு தெரியுமா, என் உயிரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ டச்சிங்காக பேச, அவ்வளோ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அவர் ஹக் பண்ணிக்கிட்டான். அப்படி தான் அவங்க எல்லாருமே அவங்கவுங்க பேரோட அப்படி ஜாலியாக பேசிட்டு அந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு கருப்பாக ஒரு உருவம் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பின்னாடி இருந்து அவங்க எல்லாரும் அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த 1 ஷார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். கமெண்ட் முக்கியம்டா, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மிஷ்க்கும் இதை வந்துட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சரியா, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டைம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பாய்.